தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திரு உளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 16ஆம் வாரம் ஜூலை 23ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தி மூலமாக பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பர் வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. என்ன வாய்ப்பு? இயேசுவோடைய சகோதரர் சகோதரியாகவும் தாயாகவும் மாறக்கூடிய சான்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எத்தனையோ பெண்கள் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இயேசு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிறிஸ்துவத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கிறப்ப நமக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு குழந்தை பிறக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்பவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இயேசுவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அத்தனை பேருக்கும் பதிலாக தான் ஏசப்பா இந்த வசனத்தை எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? ஸோ என்னுடைய தாயாகவோ சகோதரராகவோ சகோதரியாகவோ நீங்கள் வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, விண்ணக தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினீங்கனாலே போதும், நீங்களும் என் தாய் தான், நீங்களும் என்னுடைய சகோதர சகோதரி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? இயேசு கிறிஸ்து காட்டின வழியில் நடந்தோம்னா கண்டிப்பாக கடவுளுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்மளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராகவோ சகோதரியாகவோ தாயாகவோ வாழ முடியும். ஓகேங்களா? ஸோ சான்ஸ் நம்ம கையில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.